ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி வந்து ஸ்பைஸியான எறா மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை எடுத்துருக்கேங்க, அதை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூ வந்து 1 எடுத்துருக்கேங்க, அதை போட்டுடலாம். அப்புறம் வந்து பிரியாணி இலை வந்து ஒரு 2 இலை எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக வந்து கையில் பிச்சு போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். அப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகு தாங்க யூஸ் பண்ணுறோம், அதனால் மிளகு வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஸோ இதையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இதுவும் அந்த கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம வறுத்தோம்ல, ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக போடுறதோட இந்த மாதிரி நம்ம வறுத்து மசாலா போடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. வச்சு வந்து நம்ம வந்து பவுடர் ஃபார்மில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாமா. தண்ணி ஊற்றி எதுவும் அரைக்க வேண்டாங்க, அப்படியே பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து எறா வந்து என்னென்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. எறா வந்து நல்லா ஒரு 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, இல்லைனா எறாவோட ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இதில் வந்து பூண்டு வந்து ஒரு பூண்டும், இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து போட்டு நல்லா வந்து இதை வந்து விரவி விட்டுறலாங்க. விரவி விட்டு இது வந்து 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஸோ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா வந்து விரவி வச்சுக்கிறலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும், அதுக்குள்ளேயே நம்ம வந்து அதை தாளிச்சிடலாம். ஸோ இதுக்காக வந்து 2 ஆனியன் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதோட வந்து தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலைங்க, கருவேப்பிலையும் ஒரு 5-6 இனுக்கு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இது மிளகும் பச்சை மிளகாய் போட்டு தாங்க பண்ண போகிறோம் காரத்துக்கு. ஸோ மிளகு வந்து நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க தாளிக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுடலாம். ஸோ அதையும் நல்லா எண்ணெயிலே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாங்க. போட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வதக்குறதுக்கும் அது வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறுறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ நல்லா ஊறி வந்து நமக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்படி செய்யும்போது. இப்போ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வேகிறதுக்காக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, நல்லா வேகட்டும். எறாவை நசுக்கி பார்த்தோன்னா நல்லா வெந்துருச்சுங்க, எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்த வந்து மசாலா ஐட்டங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இல்லாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ இந்த பவுடர் போட்ட பிறகு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஆட் பண்ணலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க. இப்போ வந்து நமக்கு எறா மிளகு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கவே எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் இது வந்து நல்ல சைடிஷாக இருக்குங்க. ஸோ இது வந்து 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சாச்சுங்க. நல்லா நமக்கு வந்து ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.